அதெல்லாம் இந்த டீ கொடுக்கிற வேலை, சின்ன சின்ன டீ. என்னோட இன்னொரு ஊழியர் சகோதரர், இன்றைக்கு அவர் நம்பர் 1 சுவிசேஷகராக இருக்கிறார். தமிழகத்துல பிரபலமான சுவிசேஷகர். டீ கொடுத்திருந்தார். அவர் கூட நானும் அதில் பங்கு பெறுவேன். இன்னைக்கு ஒரு ஊழியனா இருக்கிறேன். சின்ன ஊழியம் தான் அது. எவ்வளவு அன்னைக்கெல்லாம் யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. தமிழரை கழுவி திருப்பி அதில் டீ கொடுக்கணும். அவங்க அத்தனை பேருக்கும் அந்த கூட்ட ஆளுநர் முடிவில் சார் ஜீவானந்த் முதல்ல பேசுவார். கடைசியாக டிஜேஸ் பேசுவார். அப்படி அந்த கூட்டத்து முடிய டீ தரணும். யோசித்துப்பார் விபிஆர் சென்னையில. அன்னைக்கு அந்த வேலை செஞ்ச அத்தனை பேர் இன்னைக்கு மிகப்பெரிய பிரபலமான ஊழியராக இருக்கிறார்கள். அப்படியானால் ஒரு தாழ்மை வேண்டும், ஒரு தியாகம் வேண்டும், ஒரு அர்ப்பணம் வேண்டும், ஒரு உற்சாகம் வேண்டும், இல்ல ஒரு குறிக்கோள் வேண்டும். நான் கர்த்தருக்கு பண்றேன். இதெல்லாம் மனுஷன் பண்ணுவானா? அவருக்கு மட்டும் அந்த வேலை, எனக்கு மட்டும் இந்த வேலையா? இல்ல, எல்லா வேலையும் கர்த்தருக்குத்தான். எதை செய்தாலும் கவனிங்க, அந்த அந்த சிந்தை இல்லை என்றால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அத்தனை பேரும் தாவீதுக்கு உதவியாக இருந்தார்கள். யார் உங்களை கண்டுகளாலும் பரவாயில்ல, கண்டுகொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல. People may despise you, ஆனால் God will honor you. உலகம் உங்களை பரியாசம் பண்ணலாம், ஆனால் தாவீதோடு கூட இருந்தவர்கள் தான் முக்கியம். அத்தனை பேர், அவர் பெயர்கள் அதிகமாக இங்கு எழுதப்படவில்லை. புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல பல பேர் இருக்கிறது, வாயில் நுழையாத பெயர்கள். உத்திரம் பாயினவன், சுண்ணாம்பு அதை கீழ் வைத்தவன், அதுக்கு பெயிண்ட் அடிச்சவங்க, அத்தனை பேருக்கு வாயில் நுழையாத பேர் எல்லாமே. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 6-7. அதுல ஒன்று கூட பிரபலமான பேர் அல்ல, unknown names but well known by God. எனவே சிறிய ஊழியமோ பெரிய ஊழியமோ, அன்பான தேவ பிள்ளைகளை, தேவனோடு செய்யுங்கள். உங்களுக்கு என்ன ஊழிய தேவன் தந்திருக்கிறாரோ அதை உண்மையாய் செய்யுங்கள், உத்தமமாய் செய்யுங்கள். நாளை தினத்துல இதை விட ஒரு பெரிய ஊழியத்துக்கு உங்கள் தேவன் சொந்தக்காரராய் மாற்றுவார். இதைத்தான் அடிக்கடி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அடிக்கடி இந்த வார்த்தை 1 பேதுரு 4:11. நீ எதை செய்தாலும் தேவன் தந்தருளுகிற பலத்தின்படி செய்யுங்கள். 3 வார்த்தை சொல்லுகிறேன். தேவன் தந்த பலம். 2வது, தேவன் மகிமைப்படும்படி. ஒரு வார்த்தை, அவருக்கே மகிமை, அவருக்கே வல்லமை. அது ஒரு வார்த்தை இருக்கு, சதா காலங்களிலும். அது காலங்களை குறிக்கவில்லை. whether people appreciate or not. ஜனங்கள் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், தூஷித்தாலும் யாசித்தாலும், ஒரு வார்த்தை எல்லா கால